சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஸ்டாலின நேரில் சந்தித்த திருமாவளவன் காங்கிரஸ் பாணியில விசிகவோட வியூகம் கை கொடுக்குமா? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகள் கேட்குது. விசிகவுக்கு 6 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் நேர்ல சந்திச்சார். அப்ப கூடுதல் தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு முறையிட்டதா சொல்லப்படுது. முன்னதா காங்கிரசும் இப்படிதான் சிதம்பரத்தை நேர்ல அனுப்பி கூடுதல் தொகுதி வாங்கியிருந்துச்சு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை 10 தொகுதிகளை திமுக தலைமை கிட்ட கேட்டிருக்கு. குறிப்பா வட மாவட்டங்கள்ல தங்களுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறதா விசிக தரப்பு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் கட்சியோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்துட்டு வந்தார். 8 இடங்கள். ஆனா திமுக தரப்புல கூட்டணியில மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிக போன்ற புதிய கட்சிகள் இணைந்திருக்கிறத காரணம் காட்டி கடந்த முறை வாங்கின 6 தொகுதிகளையே இந்த முறையும் வழங்க முடிவு செஞ்சுச்சு. கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குனா மற்ற கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி கேட்கும் அப்படிங்கறதால திமுக தலைமை விசிகவுக்கு 6 தொகுதிகளுக்கு மேல தர முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. நேத்தே விசிக கூட கூட்டணி இறுதி செஞ்சிருக்க வேண்டியதுதான். திமுக தரப்புல அமைச்சர்கள் KN நேரு மற்றும் ஏவா வேலு ஆகியோர் விசிக நிர்வாகிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. குறைந்தபட்சம் 8 இடங்களையாவது பெற்றுடணும் அப்படிங்கறதுல விசிக நிர்வாகிகள் முனைப்பு காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் நேர்காணல் பணிகள் வருகின்ற 22ஆம் தேதியோட முடிவடையக்கூடிய நிலையில அதுக்குள்ள விசிகவுடனான தொகுதி பங்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. திருமாவளவன் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இடையிலான நேரடி சந்திப்புக்கு பிறகு இந்த இழுபறி முடிவுக்கு வரும் அப்படின்னு விசிகவினர் நம்புறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை நேர்ல சந்திச்சாரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள விசிக தொகுதி பங்கீடு இறுதியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. முன்னதா காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரத்தை முதல்வர்கிட்ட அனுப்பி 25 தொகுதியை 28 காங்கிரஸ் அதிகரிச்சது. அதே பாணியில தான் விசிக தலைவர் திருமாவளவனை நேர்ல போய் முறையிட்டு கூடுதல் தொகுதி பெற முயற்சிக்கிறாங்க. இதனால கூடுதல் தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல விசிகவை விட தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. 8 தொகுதிகள் வரைக்கும் தேமுதிகவிற்கு திமுக வழங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டும் திமுக தேமுதிகவிற்கு வழங்கி இருக்கு. இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள தேமுதிக தொகுதிகள் உறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக போட்டியிட போகக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 43 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கு. இன்னும் 20 தொகுதிகள் வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது. அதுல சில உதயசூரியன் சின்னமும் தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 175 தொகுதிகளுக்கு மேல திமுக போட்டியிட வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.